கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 18/6/2026 வியாழக்கிழமை மாலை சரியாக 4:55 சரிங்களா, 4:55. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே ஐடிஆர் ஃபைல் பண்ணுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டேன். நேற்றைய தினத்தில் நான் ஆடிட்டர் அவங்கள போய் பார்த்து எனக்கு வந்திருந்த அந்த மெசேஜை காட்டினேன். அந்த மெசேஜில் ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த லிங்க்குள்ளே போய் தான் அவங்க அதை இது பண்ண முடியும். முன்னால் மாதிரி கிடையாது. இப்போ நான் ஐடி ஃபைல் பண்ணுறேன்னா எனக்கு அந்த மெசேஜ் வரும். அந்த மெசேஜை நான் கொண்டு போய் ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அவங்க அதை ஓப்பன் பண்ணி அங்கே தான் எனக்குள்ள ஃபார்ம் அவங்க இது பண்ண முடியும். சரிங்களா, வெளியே இருந்தெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. ஆகவே நேற்று போய் பார்த்துட்டு லிங்கை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஞாபகத்தில் தான் போனேன். ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருந்தது இந்த வருஷம் 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஆனால் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை நான் வாங்கலை. நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சி அப்படியே ஒரு நினைவுலேயே நான் போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா அது என்கிட்ட இல்லை. 2025 ஏப்ரல் 1லேருந்து டிசம்பர் 31 வரை ஆடிட்டிங் ரிப்போர்ட் என்கிட்ட இல்லை. தேடி பார்த்துட்டு அப்போது நான் வீட்டில் போய் பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, நீங்கள் வந்து அலைய வேண்டாம் அப்படின்னாரு. அனுப்ப உடனே வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்த உடனே வீட்டில் உள்ள இதெல்லாம் எடுத்து பார்த்தேன். இல்லை, நான் வாங்கவே இல்லை. சரிங்களா, அப்படியே உடனே நேற்று முந்தா நாள் பொங்கின சாப்பாடு கஞ்சி கிடந்து மத்தியானம். சரிங்களா, கஞ்சி கிடந்து, ஆகவே அந்த கஞ்சி குழம்பு இருந்தது. அந்த கஞ்சை புழிஞ்சு வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு உடனே ஒரு 1:30 மணி 2 மணிக்குள்ளே வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு கங்கனாங்குளம் பேங்க்குக்கு போய் அதுக்குள்ளே இங்கே எழுதிட்டேன். அதுக்குள்ளே லெட்டர் எழுதிட்டேன். இங்கே வச்சு எழுதி எனக்கு இப்படி ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எழுதி ரெடி பண்ணிட்டேன். போய் பேங்க்கில் கொண்டு கொடுத்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அங்கே கரண்ட் இல்லாமல் இருந்தது. அந்த சர்வர் ஒர்க் ஆகாமல் இருந்தது. கரண்ட் இருந்தது, சர்வர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்திருந்தாங்க. நான் அந்த மேடத்திட்ட கொண்டு கொடுத்தேன், அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட. அவங்க பார்த்துட்டு இமெயிலில் உங்களுக்கு அனுப்பிடட்டுமா அப்படின்னாங்க. சரி, அப்போ இமெயிலில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க இமெயிலில் எனக்கு அனுப்புனாங்க 10 பக்கம். சரிங்களா, அப்புறம் அதை கொண்டு பிரிண்ட் அவுட் எடுத்தேன் கங்கனாங்குளத்தில். அதுக்கு காசு. அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஆடிட்டருக்கு அனுப்புனேன். அன்பானவங்களே, சரிங்களா, நேற்று அதை செஞ்சு முடித்தேன். இன்றைக்கி காலையில் மறுபடியும் போனேன். சரிங்களா, ஆடிட்டர் அவங்கள போய் பார்த்து காசுலாம் கொடுக்கணும்ல, ஜிபே இருந்தால் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு ஜிபே கிடையாது அப்படின்னு. அதனால் நான் இன்றைக்கி போக வேண்டியது காலையில் களக்காடு வழியாக போய் ஆடிட்டரை பார்த்து நான் போகிற டைமும் 11 மணி. ஆடிட்டர் வர்றதுக்கும் சரியாக இருந்தது. சரிங்களா, அது பெரிய ஆஃபீஸு. நான் பார்க்கக்கூடிய ஆடிட்டர் அவர் தான் முக்கியமான நபர். வந்தவரும் என்னை பார்த்து என்ன உட்கார சொன்னார். உட்காந்து ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா, அதை எல்லாம் ரெடி பண்ணி உள்ளே அப்டேட் பண்ணியாச்சு. சரிங்களா, சரிங்களா, மொத்தம் 7 ஃபார்மோ எத்தனை ஃபார்மோ வரணும் அப்படின்னாங்க. அதில் இன்னும் 3 ஃபார்ம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னாங்க. அதனால் உங்களுக்கு எப்படியும் ஜூலை மாதம் இல்லைன்னா ஆகஸ்ட் மாதம் அது வரை டைம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே எங்களுக்கு ஃபார்ம்லாம் வந்தோடனே நான் ஃபில்லப் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவேன். நீங்கள் ஓடிபி சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னாரு. சரிங்களா, அப்புறம் ஆன்லைனில் அது வந்துடும். அன்பான தெய்வ பிள்ளைங்களே, சரிங்களா, இன்றைக்கி போய் அதை முடிச்சுட்டு அதனால் காசு கேட்டேன் எவ்வளோ அப்படின்ட்டு. 2000 ரூபா சொன்னாங்க. அன்பானவர்களே, என்கிட்ட இந்த மாதம் வருமானமே 1900. சரிங்களா, 1900.
அது போக பாஸ்டர் அவர் ஒரு 200 ரூபா கொடுத்தாரு. சரிங்களா, 2100 ரூபா. அவ்வளோதான் இந்த மாதம் உள்ள வருமானம் எனக்கு. அப்புறம் என் பையன்கிட்ட ஒரு 1000 ரூபா கேட்டிருந்தேன், அவன் ஒரு 1000 ரூபா கொடுத்தான். சரிங்களா, இதில் நிறைய செலவெல்லாம் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ கையில் ஒரு 2000 ரூபா நான் கொண்டு போயிருந்தேன். 2000 ரூபா கொண்டு போயிருந்தேன். அந்த 2000 ரூபாயில் நேற்று போயிட்டு வந்தேன், அது 100 ரூபா நேற்று செலவாயிட்டு. இன்றைக்கி பஸ்ஸுக்கு 100 ரூபா 200 ரூபா போயிட்டா 1500 ரூபா. 2000 ரூபா சொன்னாங்க. நான் கொஞ்சம் வருமானம் எனக்கு கிடையாது, கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்களேன். அப்புறம் அந்த மெயினான பொறுப்பில் இருக்கவங்கள போய் பார்த்து நீங்கள் அவங்ககிட்ட பேசிடுங்க அப்படின்னாங்க. ஒரு 1500 ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. 1500 ரூபா கொடுத்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே பில்லுலாம் வாங்கிட்டு வந்தேன் அன்பானவங்களே. சரிங்களா, அப்போ எவ்வளோ ஆச்சு? 1500 ப்ளஸ் 200 1700 ஆச்சா அன்பானவங்களே. அப்புறம் களக்காட்டுக்கு வந்து சாப்பிடலை. சரியா, காலையிலே ஒரு 3 இட்லி சாப்பிட்டு போனேன் களக்காட்டில், 30 ரூபா. அப்புறம் மத்தியானம் வந்து ஒரு லெமன் சாதம் சாப்பிட்டேன், 30 ரூபா, 60 ரூபா சாப்பாடு. அப்புறம் அப்படியே பேங்க்கில் போய் அனுப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி விசாரித்தேன். இன்றைக்கி தான் அனுப்பணும் அப்படின்னாங்க. அதையும் பார்த்துட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டியிருந்து 250 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். 2000 ரூபா ஜோலி முடிஞ்சா அன்பானவர்களே. இதுதான் என்னுடைய வாழ்க்கை பாதை, ஊழிய பாதை. பைசா வச்சுக்கிட்டே இல்லை, ஒன்றும் இல்லை. சாப்பாடெல்லாம் பற்றி நான் கவலைப்படலை. சரிங்களா, மீதி இருந்துன்னா இன்றைக்கி சந்தை நாள் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு கிலோ பல்லாரி, ஒரு 1/2 கிலோ தக்காளி, அப்புறம் இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இல்லை, 250 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். 2000 ரூபா முடிஞ்சு. இப்போ கையில் ஏதோ கொஞ்சம் சில்லறை காசு மட்டும்தான் இருக்குது அன்பானவர்களே. நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் நாளைய தினத்தை பற்றிலாம் நான் கவலைப்படவே இல்லை. அவர் தந்தால் சாப்பிடுவேன். சரிங்களா, காசு தந்தால் சாப்பிடுவேன். காசு தந்தால் எங்கேயும் போகணுன்னா போவேன், இல்லைன்னா என் பாட்டுக்கு இங்கேயே இருப்பேன், பட்னியாக கிடப்பேன். அவ்வளோதான். பட்னியாக கிடக்க வைக்கல, ஏன்னா ரேஷன் அரிசி இருக்குது. அரிசியை பொங்கி கஞ்சா வச்சு உப்பை போட்டு ஒரு ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பேன். அவ்வளோதான் அன்பானவர்களே. பசின்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு காலத்தில் மாதக்கணக்கில் சாப்பிடாமலே பட்னியாக பசியாக தெருவாக அலைஞ்சவன், தண்ணியை குடிச்சே அலைஞ்சவன். அதனால் அப்படிலாம் என்ன வைக்கல ஆண்டவர், என்ன நல்லா தான் வச்சுருக்காரு. சரியா, என்ன போதிய வருமானம் தான் இல்லை. வருமானம் இல்லைனாலும் எனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. எங்கே பாருங்க, அங்கே டப்பாவில் அரிசி 5-6 கிலோ இருக்குது, இங்கே ஒரு 10 கிலோ அரிசி இருக்குது. ரேஷன் அரிசி 20 கிலோ கிடைக்கும் ரேஷன் அரிசி அன்பாங்களே. சரிங்களா, அதனால் பிரச்சனை இல்லை. அப்படி ஆண்டவர் காசு தந்தால் செய்வேன். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யம். நான் பாய்ஸா எனக்கு அதுக்கு வேணும் போய்க்கணும், அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதுக்கு தான் கண்ணை மூடிட்டு கொடுத்துருவேன். கர்த்தர் நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். உங்கள்கிட்ட பேசுனா காணிக்க கொடுங்க, காணிக்க கொடுங்க, ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன, வாங்க வந்து வாங்கிட்டு போங்க, ஜோம் பண்ணி வாங்கிட்டு வருவேன். அன்பானவர்களே, ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுனா கொடுங்க. இது உண்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம். இதுதான் கிறிஸ்தவ ஸ்தாபனம். ஒவ்வொரு பைசாவையும் பேங்கில் போட்டு எடுத்து நான் ஆடிட்டிங் பண்ணி ஐடிஆர் ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கேன். அன்பானவர்களே, கிறிஸ்தவ இது மத ஸ்தாபனம் அப்படின்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, 15ஆம் தேதி வரை அது எனக்கே அது டவுட்டில் இருந்தது. 15ஆம் தேதி எனக்கு அதை கொடுத்துட்டாங்க. ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லி 12A கொடுத்துட்டாங்க. 12Aலாம் இப்போ யாருமே வாங்க முடியாதான். 12Aலாம் யாருமே வாங்க முடியாது. 10A தான், 10AC தான். பப்ளிக் சேரிட்டபிள் அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே தான் எல்லா ஸ்தாபனத்துக்கும். எதுக்குமே ரிலீஜியஸ் கிடையாது. ஆனால் கர்த்தர் ரிலீஜியஸ் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, 12A வாங்கி கொடுத்துருக்காரு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஏழையை கொஞ்சம் நினச்சி கொஞ்சம் காணிக்க கொடுங்க. கொடுத்தா நான் முதல்ல அதுக்காக தான் செலவு பண்ணுவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதான் இன்றைக்குள்ள ஊழியம். இப்போ என்ன ராத்திரியில் நான் பொங்க போகிறது இல்லை. முந்தா நாள் உள்ள கஞ்சி தண்ணி கிடக்கு, கஞ்சி தண்ணி. சரிங்களா, அதை நான் எடுத்து பார்த்தேன், முகந்து பார்த்தேன். அந்த அளவுக்கு அதுக்கு ஸ்மெல் அடிக்கலை.
அதனால் உப்பு போட்டு அந்த கஞ்சி தண்ணியை குடிச்சிருவேன். அன்பானவங்களே, நைட் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இதான் இன்றைக்குள்ள ஊழியம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்து முடிக்கும் வரை என்னை கைவிட மாட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அன்பானவர்களே, பாருங்கள், கஞ்சி தண்ணி இருக்குது, சோறுலாம் இல்லை. சரிங்களா? தண்ணி மட்டும்தான், கஞ்சி தண்ணி. அப்புறம் குழம்பு இருக்குது கொஞ்சம். சரிங்களா? குழம்பும் நல்லா தான் இருக்குது, ஸ்மெல்லாம் அடிக்கலை. சரிங்களா? இதை இன்றைக்கி ராத்திரிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதான்.